ஒரு சிலர் சனிப்பெருக்கம் என்று சனிக்கிழமை என்று ஒரு காரியத்தை செய்வார்கள், நல்லதுதான். இருந்தாலும் அதில் குறிப்பிட்ட நிமிடங்களை தவிர்க்கப்பட வேண்டும். காலை 6 மணியிலிருந்து 6 மணி 11 நிமிடம், 6 மணி 43 நிமிடத்திலிருந்து 6 மணி 53 நிமிடம், 11 மணி 17 நிமிடத்திலிருந்து 11 மணி 28 நிமிடம், மதியம் 1 மணியிலிருந்து 1 மணி 11 நிமிடம், இரவு 8 மணியிலிருந்து 8:11 நிமிடம், அதே மாதிரி இரவு 8:43 8 மணி 53 நிமிடம் வரைக்கும் எந்த ஒரு காரியத்தை செய்யப்பட்டாலும் அந்த காரியம் பலித்தமாகாது. ஒரு வேளைக்கு 2 வேலை ஆகும், சட்ட சச்சரவு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அந்த நேரத்தை தவிர்க்கப்பட்டு செல்லுல பேசுறது இருந்தா கூட அந்த நேரத்தை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கால் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு சக்சஸ் ரேட்டிங் இன்க்ரீஸா இருக்கும். ஆகவே இதை முடிந்தவரை நம்ம ஃபாலோ பண்ணி பார்ப்போம். வெற்றி பாதையில் செல்வோம். நிறைய பேர் சொல்வது என்னவென்றால், இந்த பெண்ணால் தான் இந்த குடும்பமானது இப்படி இறங்கி போயிருச்சு, ஏறி போயிருச்சு, அப்படி போச்சு, இப்படி போச்சு என்று சொல்வார்கள். இதில் ஆண்களுடைய பங்கும் அதிகமாக இருக்கின்றது. சில நேரங்களில் ஆண்களும் தெரிந்தோ தெரியாமலோ சில தவறுகள் செய்யும் பொழுது அதுவும் குடும்பத்தை பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்கள் கிணற்று நீரில் அவர்களாக கயிறு போட்டு சேந்தி அந்த பக்கெட்ல தண்ணி எடுத்து தலைமையில ஊத்திட்டு விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு அருகம்புல் மாலை போடப்பட்டால் 3 நாட்கள் அல்லது 7 நாட்கள் போடப்பட்டால் அவர்களுக்கு தோஷமானது குறைந்த வண்ணம் இருக்கும் என்பது உண்மை. செய்து பார்ப்போம், வெற்றியை எதிர்பார்ப்போம். இந்த வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று தேவேந்திரனை வழிபட்டால் மிகவும் சிறப்பானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்கின்றது. வளர்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி அன்று, அதே போன்று தேய்பிரில் வரக்கூடிய பஞ்சமி திதி என்று தேவகுரு என்று சொல்லக்கூடியவரை, குரு பகவானை, ஆலங்குடியில் இருக்கக்கூடிய குரு பகவானை வணங்கி வந்தால் கண்டிப்பா ஆயுள் விருத்தி உண்டு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகதோஷங்கள், இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகதோஷங்கள்லாம் மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வை இருக்கின்றது. ஆகவே நமக்கு நேரம் கிடைக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு முறை இந்த கருத்தை பயன்படுத்தி பார்த்தால் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் என்பது உண்மையான உண்மை. வணக்கம் நேர்களே, மவசிவ டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் சரோட யூடியூப் லைவ் 30th January 2024 டியூஸ்டே அன்னைக்கு ஈவினிங் 3 o'clock நடக்க இருக்கு. ஸோ இதில் உங்களோட கேள்விகளை கேட்கணும்னு நினைக்கிறவங்க உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எங்கேருந்து பேசுகிறீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, அண்ட் தென் உங்களோட 2 கொஷின்ஸையும் வாட்ஸ்அப்பில் முன்னாடியே ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ப்ரீ புக் பண்ண வேண்டிய நம்பர் +9199443927. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிவிட்டு பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட்டையும் அனுப்பி உங்களோட நேம்ஸை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. மாவ சிவ. நமஸ்காரம், நமஸ்காரம். மாவ சிவ. ஒரு சாரர் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவார்கள். இந்த வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் ஏற்படுவதற்கு தினந்தோறும் தீபம் ஏற்றுவது என்பது ஒரு முக்கியமான கருத்து. அதில் இந்த இலுப்பை எண்ணெயில் தீபம் போட்டு ஏற்றப்பட்டால் 48 நாட்களுக்கு தொடர்ச்சியாக ஏற்றப்பட்டால் வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக கிடைக்கும் என்பது உண்மை. செய்து பார்ப்போம், வெற்றியை எதிர்பார்ப்போம், வெற்றி பாதையில் செல்வோம். ஒவ்வொருவரும் இந்த ஒரு முக்கியமான காரியங்களை செய்வது அல்லது ஒரு நோட்டு வாங்குவது, ஒரு கணக்கு எழுதுவது, ஒருவருக்கு பணம் கொடுப்பது, ஒருவரோட பணம் திரும்ப வாங்குவது, அல்லது சினிமா பட வாய்ப்பில் இருக்கவங்க ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கிறது அல்லது முக்கியமான சீன் வைக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளைக்கு எந்தெந்த நாளில் வைக்கக்கூடாது, வைக்கப்பட்டால் அது சிரமத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கணக்கு இருக்கு. ஸோ ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலை 8:17 8:28 வரைக்கும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 10:43 காலையிலிருந்து 10:53 வரைக்கும் வைக்கக்கூடாது. மதியானம் 1:34 1:46 அந்த ஃப்ரேம் வைக்கக்கூடாது. மாலை 5:43 5:53 வரைக்கும் எந்த விதமான புது ஃப்ரேம் வைக்கக்கூடாது. புது நோட்டு புத்தகம் வாங்கக்கூடாது. கடனை அடைக்கக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது என்பது ஒரு கருத்து இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க, வெற்றி பாதையில் செல்வோம். எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டீட்டெயில் அப்பப்ப உங்களை வந்து அடையும். இந்த கை கால் வலி அதிகமாக இருப்பவர்கள், இந்த மூட்டு வலி அதிகமாக உள்ளவர்கள் சனிக்கிழமை என்று சனி பகவானை நினைத்துக் கொண்டு இந்த முருங்கைக்காய் பொரியல் செய்து படையல் சனி பகவானுக்கு வைத்து நன்றாக வணங்கிவிட்டு அதை அவர்கள் தொடர்ச்சியாக 8 வாரம் 8 சனிக்கிழமை சாப்பிட்டு வந்தால் இவர்களுக்கு இந்த கை கால் மூட்டு வலி சம்பந்தமானது சற்று குறையும் என்பது சித்தர்களுடைய வாக்கு. ஆகவே நாம் இதை செய்து பார்ப்போம்,
இந்த தொந்தரவுல இருந்து கொஞ்சம் வெளியில வரலாம் அப்படிங்கிறது ஒரு கருத்து. முடிந்தால் நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஒரு சாரருக்கு ஒரு சில வேலைகளுக்கு செல்லும் பொழுது வெற்றியும் கிடைக்கிறது, சில நேரம் தோல்வியும் கிடைக்கிறது, ஒரு சில நேரம் பாதி வெற்றி கிடைக்கின்றது. அந்த நேரத்தில் நாம ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், ஆனா அது பூர்த்தி அடையாம போயிருந்திருக்கலாம் அல்லது பூர்த்தி அடைஞ்சிருக்கலாம். அந்த நேரத்தில் எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம், எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம் என்று 7 முறை சொன்னாலே எதெல்லாம் பெண்டிங் வேலை இருக்கோ அந்த வேலை பூரா நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. நாமும் இதை ஃபாலோ பண்ணி பார்ப்போம். நடக்குதா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. வெற்றி உங்கள் கையில். நமஸ்காரம், நமஸ்காரம். மாவ சிவ. நாம் வீட்டில் பிடித்து வைத்த மஞ்சள் பிள்ளையாரை பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா என்பது ஒரு கேள்வி. வீட்டில் பிடித்து வைத்த பிள்ளையாரை ஒரு 3 நாளுக்கு பிறகு 5 நாட்களுக்கு பிறகு அதை எடுத்து ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தலாம். பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி இந்த முகத்திலிருந்து இடுப்பு வரைக்கும் மட்டும்தான் பயன்படுத்த வேண்டும். ஆனால் கால் பகுதியில் அந்த மஞ்சளை தடவுவதை குறைத்துக் கொள்ளப்பட வேண்டும். கால் பகுதியில் நம்ம தடவக்கூடாது. இந்த முகத்துக்கு தடவிக்கலாம், கைக்கு தடவிக்கலாம், இடுப்புக்கு தடவிக்கலாம். ஆனா இடுப்புக்கு கீழே தடவக்கூடாது என்பது ஒரு சில சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே இதை நாம் பயன்படுத்தலாம். வீட்டில் மஞ்சள் பிடிச்சு வச்ச மஞ்சள் பிள்ளையார் தவறு எதுவும் கிடையாது என்பது உண்மை. ஆகவே இருந்த போதிலும் உடல் நலமும் ரொம்ப நல்லா இருக்கும். செஞ்சு பார்ப்போம், வெற்றி நடை போடுவோம். வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Build time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. AS Mahashri Rajan. இந்த 7.5 சனி தாக்கம் உள்ளவர்கள் ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி, இவர்கள் இந்த ரேஸில் ஜெயிக்கப்பட்ட குதிரை லாடம், இரும்பால் செய்யப்பட்டது குதிரை லாடம், ஆண்களாக இருந்தால் வலதுகை நடுவிரலிலும் பெண்களாக இருந்தால் இடதுகை நடுவிரலிலும் சனிக்கிழமை அன்று சுக்கிர ஓரையில் இவர்கள் அணிந்து கொண்டால் இவர்களுக்கு அந்த 7.5 சனி தாக்கம் அதிகமாக குறைகிறது. அது மட்டும் இல்லாமல் லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலும் இவர்களும் அணிந்து கொள்ளலாம். இவர்களுக்கு நெகட்டிவிட்டி அதிகமாக குறையுது அப்படிங்கறது பிராக்டிகலா பார்த்திருக்கோம். நம்பிக்கை இருந்தால் நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். தேவை ஏற்பட்டால் எங்களிடத்திலும் மவசிவ ஷாப்பிங் லிங்க் கிடைக்குது. தேவை ஏற்பட்டால் எங்ககிட்ட வாங்கி கூட நீங்க பயன்படுத்தி பார்க்கலாம். நமஸ்காரம், நமஸ்காரம், நமஸ்காரம். ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு என்னன்னு கேட்டா அந்த நிலத்தை வாங்க முடியாம போயிடும், அட்வான்ஸே போயிடும். அதாவது லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் அல்லது 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தார் அப்படின்னா நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா நிலம் வாங்கவே முடியாது. ஆனா இவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நிலத்தை பார்த்தவனையே முழு பணத்தையும் ஒட்டுக்காக கொடுத்து அந்த நிலத்தை கிரயம் செய்தால் மட்டும்தான் இவர்களுக்கு அந்த நிலம் இவர்களுக்கு சொந்தமாகும். இல்லை என்றால் வேலையாகாது. யாருக்கு? லக்னத்துக்கு 2ஆம் இடம் அல்லது 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தால் இது போன்ற தொந்தரவுகளை செய்யும். சோ இந்த தொந்தரவுகளை குறைவதற்கு தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் உள்ள ஈச்சமலை மகாலட்சுமி கோவில் வந்து அங்க இருக்கக்கூடிய சீத்தல மாதா தேவியை வணங்கிவிட்டு முழு பணத்தை கட்டி நிலத்தை கரையம் செய்யப்பட்டால் உடனடியாக நடக்கும் என்பது உண்மை. நம்பிக்கை இருப்பின் செய்து பார்ப்போம். ஒரு சிலர் என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு கட்ட போறோன்னு சொல்லிட்டு பூஜை போடும் போதே என்னன்னு கேட்டா வேற ஒரு சைட்ல போயிட்டு பூஜை போட்டு வீடெல்லாம் கட்டிடுவாங்க. கடைசியா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா சர்வேயர் வந்து பார்த்துக்கிட்டு அளந்துகள் செக் பண்ணி பார்க்கும்போது வேற இடத்துல வீடு கட்டியிருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் யார் என்று பார்க்க போனால் லக்னத்தில் 4ஆம் இடத்தில் ராகுவோ அல்லது கேதுவோ அமைந்திருந்தால் வேற நிலத்துல போய் வீடு கட்டிடுவார். அப்ப நம்ம உஷாரா நம்ம ஒரு முறைக்கு 4 முறை அதை பார்த்து தான் அந்த இடத்துல பூஜை போடுறதுக்கு போகணும். பூஜை போட போகும்போது என்னன்னு கேட்டா தங்கள் வீட்டிலிருந்து வடக்கு புறமாக சென்று அங்கு இருக்கக்கூடிய பாம்பு புத்தில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து வந்து பிசைந்து அதை பிள்ளையார் பிடித்து வைத்து அதன் மீது அருகம்புல் வைத்து துர்க்கையை வணங்கி இவர்கள் பூஜை போடப்பட்டால் கண்டிப்பாக அவர் நிலத்தில் அவர் பூஜை போட்டு வீடு கட்டக்கூடிய யோகம் ஏற்படும். யோசனை செய்து பார்ப்போம். அதே போன்று சரியாக செய்வோம். கனடாவிலிருந்து பாஸ்கரன் கதைக்கிறேன். மகாஸ்ரீ ராஜனோட சாரோட 2019 தொடர்பில் இருக்கிறேன். அவரோட கதைத்த பிறகு சில
ரொம்ப மாற்றங்கள் வந்திருக்கு, நல்ல நல்ல மாற்றங்கள் வந்திருக்கு. அதில் குறிப்பாக அவர் சொல்லியிருந்தார் வாழைப்பூ பரிகாரம், வாழைப்பூ கட்டுறது, வீட்டுக்கு முன்னால் கட்டுறேன்னு சொல்லி அது ஒரு நல்ல ஒரு பரிகாரம். சார்கிட்ட கேட்டால் அவர் அதை இன்னும் ஓரையில் எந்த சுலோகம் சொல்லணுமெல்லாம் சொல்லுவார். ஆகவே எல்லோரும் அவருடைய ஆலோசனைகள் கேட்டு பலனடையணும் என்று நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த பின்னுக்கு தெரியறதான் லேக் ஒன்டாரியோ என்று சொல்ற ஒரு லேக், கனடாவில் இருக்கிற ஒரு லேக். இதுக்கு பின்னால் தெரிகிற கோபுரம் 2வது பெரிய கோபுரம் CNE டவர். நிறைய பேர் சொல்லுவார்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி ஜுவல்ஸ் நல்லா போட்டுட்டு இருந்தேன், ஆனா என்னன்னு கேட்டா எல்லாமே வந்து களவு போயிருச்சு, திருட்டு போச்சு, ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லுவார்கள். யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி தோசோர் பானா நம்பர் 4 காம்பினேஷன், 4ஆம் நம்பர்ல பிறந்தவர்கள், 7ஆம் நம்பர்ல பிறந்தவங்க, 8ஆம் நம்பர்ல பிறந்தவர்கள், அல்லது லக்னத்துல ராகு அல்லது லக்னத்துல கேது அல்லது லக்னத்துல சனி பகவான் இருந்தால் இவர்கள் நகைகளை கழுத்துக்குள்ளார மறைத்து மறைத்து தான் போடப்பட வேண்டும். அவ்வாறு போடப்பட்டால் கண்டிப்பாக கழுத்துல இருக்க நகை தப்பும், இல்லை என்றால் களவு போகும், அல்லது எங்கேயாவது நம்ம நினைவில்லாமல் வேற இடத்துல வச்சிருவோம், அதை எடுக்கிறதுக்கே ரொம்ப நாளாயிரும், அதுக்கப்புறம் ரொம்ப ப்ராப்ளம் ஆகும். ஆகவே முடிந்தவரை என் 4, 7, 8 பிறந்தவர்கள் இது போன்று சில கருத்துக்களை மனதில் கொண்டு நம்முடைய நகையை பாதுகாத்துக் கொள்வோம். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளவு மாறுது பாத்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. இப்ப சினிமா பட வாய்ப்பில் உள்ளவர்கள், இல்ல சூப்பர் சிங்கர் அல்லது பிராக்டிஸ் பண்றவங்க முதலாக இந்த திங்கட்கிழமை என்ற குறிப்பிட்ட நேரத்தில் செய்யக்கூடாது. காலை 7:43 7:53 வரை, அதே மாதிரி காலையில 10:34 10:46 வரை, அதே மாதிரி மதியம் 2 2:11 வரை, 2:43 மதியம் 2:53 வரை, மாலை 7:17 7:28 PM வரைக்கும் ஒரு முக்கியமான காரியங்களை செய்யக்கூடாது. புது நோட்டு வாங்குதல் அல்லது புது கணக்கு எழுதுதல் அல்லது புதுசா ஒரு ஆர்டர் கொடுக்கறது, பிளேஸ் பண்றது, செக் கொடுக்கறது, ஃபண்ட் டிரான்ஸ்ஃபர் பண்றது, இதெல்லாம் செய்வதால் அதில் ஏதாவது குளறுபடிகள் ஏற்பட்டு தவறு ஏற்படும். இதை தவிர்ப்பது மிக்க நல்லது. ட்ரை பண்ணி பார்ப்போம், வெற்றி பாதையில் செல்வோம். பிரதோஷ நாளில் எப்பொழுதும் நந்தியின் இந்த பின்புறத்தை நாம் பார்த்து, இந்த வால் பகுதியிலிருந்து மேலே இப்படி பின்புறத்தில் பார்த்து, இங்கதான் மகாலட்சுமி வாசம் செய்கிறார். அதன் பிறகு இந்த கொம்பின் வழியாக நாம சிவனை வழிபாடு செய்யப்பட வேண்டும். இந்த கொம்பின் வழியாக சிவனை பார்க்கப்படும் பொழுது நினைத்தது நினைத்த மாத்திரத்தில் நடக்கும் என்பது உண்மை. ஆகவே இதை நாம் கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தாற் போன்று செய்யப்பட்டால் நினைத்த காரியங்கள் அப்படியே நடக்கும் என்பது உண்மையான உண்மை. முடிந்தவரை பிரதோஷ நன்னாளில் ஒரு குறிப்பிட்ட கால நேரத்தை பயன்படுத்தி சிவனை வழிபட்டு வாழ்க்கையில் முன்னேறி வெற்றி பாதையில் செல்வோம். இந்த கழுதை படம் வீட்டுல வச்சிருக்கவங்க, அவங்க வீட்டுல யாரும் சிம்ம ராசியில பிறந்திருக்கூடாது. அதான் அது ஒரு பாயிண்ட், அண்டர்லைன் பாயிண்ட். நமஸ்காரம் மாவ சிவ. ஒரு காரியத்திற்கு செல்லும் பொழுது இது போன்று ஒரு பேரிகார்டு போட்டிருப்பார்கள். இந்த பேரிகார்டு போடும் பொழுது என்னன்னு, அந்த பேரிகார்டில் போய் நம்ம இடிச்சிட்டோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்கா அன்று அந்த காரியம் சரியான முறையில் நடக்காது அப்படின்னு கணக்கு. ஸோ அந்த நேரத்தில் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு பசுமாடு சென்று கொண்டு இருந்தாலோ அதை பார்த்து விட்டு, அல்லது ஏதாவது ஒரு கடவுள் வழிபாடு செய்து விட்டு கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த காரியத்திற்கு சென்றால், வெதர் நீங்க ரியல் எஸ்டேட் போகலாம், இல்ல ஒரு பர்ச்சேசிங் போகலாம், இல்ல ஏர்போர்ட்டுக்கு போகலாம், அப்பொழுது அந்த காரியம் பின்னமாகாமல் நடக்கும் என்பது உண்மையான உண்மை. செய்து பார்ப்போம், வெற்றியை எதிர்பார்ப்போம். ஒரு கட்டிடத்திற்கு
நாம் மரம் எடுக்கப்பட வேண்டும் என்றால் செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிர ஓரை பார்த்து அந்த கடையில் நிற்க வேண்டும். அதன் பிறகு ஒரு மரத்தையாவது அந்த வீட்டினுடைய உரிமையாளர் அல்லது அந்த மேனேஜர் தொட்டு பார்த்து ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் அவர் கையில் அந்த முதலாளி வசம் கொடுக்கப்பட்டு பேரம் பேசாமல் கொடுக்கப்பட்டு அந்த மரத்தை செவ்வாய்க்கிழமை அன்று வளர்பறையில் சுக்கிரவாரியில் வாங்கப்பட்டால் வீட்டு வேலையானது நிற்காமல் நடக்கும் என்பது உண்மையான உண்மை. நாமும் செய்து பார்ப்போம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு சில எண்ணங்கள், ஒரு சில செயல்கள், ஒரு உருவகப்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இருக்கின்றது. இதை நம்ம சரியான கோணத்தில் சரியான நேரத்தில் அதை நம்ம வெற்றி பாதையில் செல்ல வேண்டும் என்றால் முடிந்தவரை குறைந்தது 7 நாட்களுக்கு விடியற்காலை 4:30 மணியிலிருந்து 5 மணிக்குள்ளாக உங்களுடைய இஷ்ட தேவதையை வணங்கப்பட்டாலே நீங்க நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறது உண்மை. அதன் பிறகு தூங்கலாமா என்றால் அது உங்களுடைய விருப்பம். செய்து பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி உங்கள் கையில். ஒரு சாரர் ஒரு சில வேலைகளை வியாழக்கிழமை என்று குருநாள் அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம தொடங்குவோம் என்று செய்வார்கள். இருந்தாலும் அந்த நாளிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிமிடங்கள் ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் அந்த காரியமானது பின்னமாகிறது. வியாழக்கிழமை என்று காலை 12 மணிலிருந்து 12:11 வரைக்கும், அதே மாதிரி காலையில 10:17 நிமிஷத்திலிருந்து 10 மணி 28 நிமிஷம் வரைக்கும், அதே மாதிரி மாலை 5:17 5:28 ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் அந்த காரியம் 4 முறை 5 முறை செய்வது போன்று உருவாகிறது என்பதே உண்மை. ஆகவே அந்த காலகட்டத்தை தவிர்த்து மற்ற நேரத்தில் செய்யப்பட்டால் அந்த காரியம் வெற்றி பாதையில் செல்லும் என்பது உண்மை. ஸோ எல்லாருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் செய்யறோம். இருந்தாலும் ஹார்ட் ஒர்க் செஞ்சாலும் அந்த சரியான பாஸ்வேர்டை வச்சு நம்ம மூவ் பண்ணோமா நடக்கும் என்பது உண்மை. ஆகவே நல்ல நேரத்தில் செய்வோம், வெற்றி பாதையில் செல்வோம். இந்த வீட்டில் கருடக்கிழங்கு கட்டலாமா கட்டக்கூடாதா என்பதை பற்றி ஒரு சிறிய ஆய்வு. வீட்டு வாயில் முன்பாக கருடக்கிழங்கு கட்டப்படலாம். குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 3:47 4 மணிக்கு உள்ளாக கருடக்கிழங்கு கட்டப்பட வேண்டும். தலைக்கு மேலே உயரமாக இருக்கப்பட வேண்டும், கைப்படக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய தலைமுடியானது அதில் படக்கூடாது என்பது ஒரு கருத்து இருக்கின்றது. அதை அந்த கருடக்கிழங்கை கட்டும் பொழுது மஞ்சள் நனைத்து அதில் குங்குமம் வைக்கப்பட்டு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டு ஞாயிற்றுக்கிழமை வைக்கப்பட வேண்டும். நான் குறிப்பிட்ட நேரத்தில் வைக்கப்பட்டால் வீட்டில் யாருக்காவது ராகுகேது தோஷம் இருந்தால் அந்த தோஷமானது படிப்படியாக சற்று குறையும் என்பது பிராக்டிக்கலா பார்த்த உண்மை. நம்பிக்கை இருப்பின் செய்து பாருங்கள். மாவ சிவ. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் AS மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Goal time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mavashiva Dr. AS Mahashri Rajan. புதன் கிடைத்தாலும் பொண்ணு கிடைக்காது என்று ஒரு சில காரியத்தை புதன்கிழமை ஆரம்பிப்போம். இருந்தாலும் எந்த நேரத்தில் செய்யக்கூடாது என்பது ஒரு கருத்து. காலை 8 மணிலிருந்து 8:11 வரைக்கும் செய்யக்கூடாது. அதே மாதிரி மதியானம் 1:17 1:28 வரைக்கும் செய்யக்கூடாது. அதே போன்று மாலை 8:17 8:28 வரைக்கும் ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. புதிய காரியத்தை, ஒருத்தருக்கு பணம் கொடுக்கறது, இல்லை நோட்டு வாங்குறது, ஒரு பொருள் வாங்குறது, ஒருத்தருக்கு நம்ம ஒரு பாடல் அனுப்புறது, அல்லது ஒரு மியூசிக் போட்டு அனுப்புறது, அல்லது புதுசாக ஒரு ஷார்ட் எடுக்கிறது. ஸோ இது போன்ற ஒரு காரியத்தை செய்யப்பட்டால் அது திரும்ப திரும்ப நம்ம ரீடேக் ஆகிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கின்றது. ஆகவே அந்த நேரத்தை தவிர்க்கப்பட்டு மற்ற நேரத்தில் செய்யப்பட்டால் யோகம் ஏற்படும். ட்ரை பண்ணி பாருங்க, வெற்றி பாதையில் செல்வோம். வெற்றிலை கொடி ஒரு வீட்டுல வருதுன்னா மகாலட்சுமி கடாட்சம் அர்த்தம். வெற்றிலை கொடி இருக்குதுன்னா அது பவர் ஜாஸ்தி. அந்த வெற்றிலை கொடியிலேயே ஆண் இருக்கு, பெண் இருக்கு. பாத்திருக்கீங்களா? இது மேல் காம்பு இருக்கு இல்லையா? இந்த காம்புல இந்த நடு நரம்பு இருக்கும். இந்த நரம்புல இருந்து பேரலா அப்படியே வரும். ஓகே, அதே மேல் அப்படின்னா இப்படி வரும். இது ஒழுங்கா வரும், இது ஒழுங்கா வராது. மாறி மாறி வருதா நரம்பு? அது திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஒரு சில குழந்தைகள் எதிர்காலத்தில் சரியா படிக்காம போறது, மக்கா போறது, அப்பா அம்மாக்கு மரியாதை இல்லாமல் பேசுவது,
போன்ற கருத்துக்கள் வருவதற்கு ஒரு சில காரணம் இருக்கின்றது. நாம் அவரை மரியாதை இல்லாமல் வாடாங்கிறது, போடாங்கிறது, வாடிங்கிறது, போடிங்கிறது அது போன்று பேசாமல் ஒரு வார்த்தையை வாங்க, போங்க, வாங்கம்மா, போங்கம்மா என்று பேசப்பட்டால் அவர்களும் அதையே பயன்படுத்தப்பட்டு திரும்பவும் நமக்கு பதில் கொடுக்கும் பொழுது அவர்களும் அந்த பன்மையில் பேசுவார்கள் என்பது உண்மை. ஆகவே குழந்தைகள் வளர்ப்பு தாய் தந்தையர் வசம்தான் உள்ளது. செய்து பார்ப்போம், வெற்றி நடை போடுவோம். வெள்ளிக்கிழமை நல்ல நாள் என்று நம்ம ஒரு காரியத்தை செய்கின்றோம். அதிலும் குறிப்பாக 10-12 நம்ம செய்வதில்லை, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இருந்த போதிலும் அதிலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரங்கள் விஷக்கடிகை இருக்கின்றது. அந்த நேரத்தில் நாம் செய்யக்கூடாது. காலை 7:17 7:28 வரைக்கும் செய்யக்கூடாது. அதே போன்று காலையில் 9 மணிலிருந்து 9:11 வரைக்கும் செய்யக்கூடாது. அதே மாதிரி 9:43 9:53 வரைக்கும் காரியம் செய்யக்கூடாது. மதியானம் 2:17 2:28 வரைக்கும் எதுவும் செய்யக்கூடாது. அதே மாதிரி மாலை 9:17 9:28 எந்த ஒரு சுப காரியத்தையும் செய்வதை தவிர்க்கப்பட வேண்டும். குறிப்பாக வரவு செலவு செய்வது, புதிய பொருட்கள் வாங்குவது, நண்பரோட பேசுவது, அதுல சில வார்த்தைகள் அதிகமாக ஏற்பட்டு சண்டை ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மிகுந்த எச்சரிக்கை தேவை. செக் பண்ணி பாருங்க. ஆபீஸ் ரூம்ல என்னென்ன மாதிரி சில திங்ஸ், சில பொருட்களை பயன்படுத்தப்பட்டால் இவர்களுக்கு யோகம் உருவாகும் அப்படின்னு கணக்கு. இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் டேபிள் மீது வன்னி மரத்து குச்சி டேபிள் மீது குறைந்தது 9 இன்ச்சு அல்லது 12 இன்ச்சில் வைக்கப்படலாம். அதே மாதிரி பூவரசு மரத்தால் செய்யப்பட்ட ஸ்கேல், T-ஸ்கொயர், ட்ரைபாட் அது மாதிரி பயன்படுத்தப்படலாம். இந்த பழனி முருகன் ராஜ தர்பாரில் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய போட்டோ ஒன்றை அதில் மாட்டப்படலாம். இந்த பேனா பென்சில் கீழே போடப்பட்டால் கண்டிப்பாக அதை தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. அதை வேற யாருக்கா குழந்தைகளுக்கு எழுத கொடுத்துருங்க. ஒரு டிராயிங் போட்டுட்டு இருக்கீங்க, பென்சில் கீழே விழுந்து முள்ளு உடஞ்சிச்சு அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக் ஏதோ ப்ராப்ளம் வருதுன்னு அர்த்தம். அப்ப வேற பேனா பென்சில் நீங்க பயன்படுத்த பாருங்க. ஆனால் இந்த பேனா பென்சிலை காலில் மிதிக்கக்கூடாது, காலில் வச்சு எடுக்கக்கூடாது. என்னன்னு காமனாவே என்னன்னு செவ்வாய்க்கிழமையும் சனிக்கிழமையும் முடிவெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஸ்திரம் சொல்கிறது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை முடிவெட்டக்கூடாதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அமாவாசை பௌர்ணமி அன்று, அஷ்டமி நவமி சஷ்டி திதி என்றும் இந்த முடிவெட்டுவதை சற்று தவிர்க்கப்பட வேண்டும் சொல்லிட்டு சில சாஸ்திரங்கள் கூறுகிறது. இயற்கையாகவும் பார்க்கப்பட்டாலும் அது உண்மையாக தெரிகிறது. இந்த செவ்வாயோட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஒரு கைப்பிடி அளவு மண்ணை செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிர ஓலையில் மலை மீது இருந்து எடுத்து அதை ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அதுக்கு தினந்தோறும் ஒரு செவ்வரளி மலரை போட்டு 18 நாட்களுக்கு தொடர்ச்சியாக வழிபாடு செய்யப்பட வேண்டும். அவ்வாறு செய்யப்படும் பொழுது பராசக்தியை நினைத்துக் கொள்ள வேண்டும். பராசக்தியை நினைத்து ஒரு கைப்பிடி அளவு மண்ணை, மலை மீது இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து செவ்வாய்க்கிழமை என்று சுக்கிரவாரியில் ஒரு மண் பாத்திரத்தில் போட்டு அதன் மேலே தினந்தோறும் ஒரு செவ்வரளி மலர் அல்லது சிகப்பு ரோஜா மலரை அதன் மீது வைத்து பராசக்தியை நினைத்து வணங்கி வந்தால் ரியல் எஸ்டேட்டில் உள்ளவர்களுக்கு யோகம் அதிகம் உண்டு. நிலம் வாங்குதல், விற்றல். நஷ்டத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் சிறு தொழில் முதல் பெரிய தொழில் நடத்துபவர்களை லாபத்தில் உயர்த்த எங்களை அணுகவும், நன்மை உண்டு. கோல்ட் டைம் நியூமராலஜி. ஒலிகள்ல கூட மங்களமானது அமங்கலமானதுன்னு இருக்கு. அதனாலதான் சில ஒலிகளை பேசாம தவிர்க்கிறோம். ஒரு சிலத கர்ப்பகிரகத்துல கூட உச்சரிக்கிறோம். நம்ம பேர்ல நம்ம ராசிக்கு பொருந்தி வராத சில ஒலிகளை மாற்றி அமைச்சா நம்ம வாழ்வு சுபீட்சமா இருக்கும். ஒருமுறை சந்தியுங்கள் கைராசியான உங்கள் இந்தியாஸ் நம்பர் 1 ஜீனியஸ் இன்ஜினியர் AS மகாஸ்ரீ ராஜன் அவர்களை. வெற்றி உங்கள் கையில். நன்றாக படித்தும் வேலை கிடைக்கவில்லையா? அதற்கான ஜாதி கற்கள் பயன்படுத்தி வாழ்வில் உயரலாமே. கோல்ட் டைம் நியூமராலஜி. வீட்டோட நடுமையம் பிரம்மஸ்தானம் என்னன்னா எப்பயுமே ஃப்ரீயா இருக்கணும், எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது. அந்த வீட்டோட நடுமையத்தில் ஏதாவது ஒரு சுவர், ஒரு கட்டடத்தோட வால் அல்லது ஒரு ரூம் அமையப்பட்டிருந்தால் என்டையர் பிளான் வேஸ்ட். நம்ம சொல்லுவோம், என்ன நடு வீட்டில் உட்காந்து ஓரமா உட்கார மாட்டேன் பார்த்துருக்கீங்களா? அந்த பிரம்மஸ்தானத்தில் ஒருவருக்கு ஒரு பெட்ரூம் அமைப்பு ஏற்பட்டிருந்தால் குழந்தை பிறப்பு ஏற்படாது.
பிரம்மஸ்தானத்தில் ஒரு மெஷின் அல்லது ஒரு கம்ப்யூட்டர் வச்சு நீங்க 10 நாள் ஆபரேட் பண்ணீங்கன்னா பிரம்மஸ்தானத்துல வீட்டோட நடுமையம் இன்டர்செக்ஷன் ஆஃப் 2 டயகனல்ஸ், வடகிழக்கு மூலை தென்மேற்கு மூலை, இந்த மாதிரி தென்கிழக்கு மூலை வடமேற்கு மூலை சேர்க்கப்பட்ட நடுமையம். அந்த மையத்தில் ஒரு மெஷினை வச்சு நீங்க ஆபரேட் பண்ணீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் போயிடும். அல்லது அதுல ஒரு சோஃபா போட்டு உட்காந்து நீங்க ஏதாவது பேசப்பட்டால் கூட கம்ப்யூட்டர் லாஸ் ஆயிரும், பிரெயின் வேலை செய்யாது. இந்த குழந்தை பிறப்பு ஏன் ஒரு சிலருக்கு இருப்பதில்லை, காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த வாஸ்து முறைப்படி அந்த வீடானது கிழக்கில் இருக்கலாம், மேற்கில் இருக்கலாம், வடக்கில் இருக்கலாம், தெற்கில் இருக்கலாம், எந்த திசையிலும் வந்து என்ன இது இருக்கலாம், மெயின் டோர் இருக்கலாம். ஆனால் அந்த மெயின் டோர் ஆனது கிழக்கில் தென்கிழக்கு மூலையில், அதே போன்று வடக்கில் வடமேற்கு மூலையில், அதே மாதிரி தெற்கில் தென்மேற்கு மூலையில் மெயின் டோர் அமைப்பு இருக்கப்பட்டால் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பேரு ஏற்படுவதில்லை அப்படிங்கிறது ஒரு ரிசர்ச். அதே போன்று அவர்களுக்கு அந்த மாதிரி இருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகளும் சற்று ஊனமாக பிறக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பார்வை உண்டு. இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய அஷ்டமி அன்று இந்த லட்சுமியை வழிபாடு செய்வது உத்தமம் அப்படின்னு கணக்கு இருக்கு வளர்பிறையில. அதே மாதிரி இந்த தேய்பிறை அஷ்டமி வரும்போது ஆதிசேஷன், இந்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஆதிசேஷன் அல்லது மகாலட்சுமி டெம்பிள் இருக்கக்கூடிய ஆதிசேஷனை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. அதே போன்று இந்த வளர்பிறை திதியில் வரக்கூடிய நவமி அன்று சரஸ்வதி வழிபாடு செய்வதும் மிகவும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த தேய்பிறையில் வரக்கூடிய நவமி அன்று யமதர்ம ராஜாவை பார்க்கும் பொழுது ஆயுள் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு இருக்கு. ஆகவே நாம் நம்பிக்கை இருப்பின் ஒரு முறை அதை நம்ம பயன்படுத்தி பார்ப்போம். வெற்றி நம்ம கையில். எங்க சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேவையான டீட்டெயில் அப்பப்ப உங்களை வந்து அடையும். நன்றி, வணக்கம். மிக துல்லியமாக வாஸ்து முறைப்படி வீட்டு பிளான்கள் மற்றும் தொழிற்சாலை பிளான்கள் வரைந்து தரப்படும். கோல்ட் டைம் நியூமராலஜி. ஸ்வரம், அபஸ்வரம். ஒரு சில எழுத்துக்கள் மாறுறதால அர்த்தம் எவ்வளோ மாறுது பார்த்தீங்களா? நம்ம பேர்ல சின்ன சின்ன மாற்றங்கள் செய்யறது மூலமா நம்ம வாழ்க்கையோட தரத்தையே உயர்த்தலாம். வாஸ்து, நியூமராலஜி, புரோனாலஜி, ஜெம்மாலஜி மற்றும் உலகிலேயே முதலாக புதிய கண்டுபிடிப்பான நியூமராலஜியில் விரைவில் வெற்றி தரும் புரோனோடைபாலஜி என்ற புதிய ஃபார்முலாவை அறிமுகப்படுத்தியவர் எம்பையர் ஆஃப் நியூமராலஜிஸ்ட், வேர்ல்டு ஃபேமஸ் என்ஜினியர் ஏஎஸ் மகாஸ்ரீ ராஜன். வாஸ்து, ஜெம்மாலஜி, நியூமராலஜி ஜீனியஸ். வெளிநாடு போகலாமா வேண்டாமா என்று அறிய வேண்டுமா? அணுகவும் கோல்ட் டைம் நியூமராலஜி. வாழ்வில் முன்னேற்றம் அடைய உங்கள் கைராசியான டாக்டர் ஏஎஸ் மகாஸ்ரீராஜன் அவரை ஒரு முறை சந்தியுங்கள். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் செய்யவும். Gold time in peaceful life. For wonderful Vastu drawing, logo designing, name for your babies and company, number for your vehicles, consult Mava Shiva Dr. A.S. Mahashri Rajan.